பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல தங்கமயிலுக்கு ஃபோன் வந்ததுனால ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. மீனா இருந்துட்டு என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சரிக்கா சொல்ல வேண்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனா உங்ககிட்டே சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன், லாயர் தான் ஃபோன் பண்ண அப்படி அடுத்த வாரம் இயரிங் இருக்கான், இது லாஸ்ட் இயரிங் இல்லை, அதனால் ஞாபகமாக வந்துருங்கம்மான்னு சொல்லி ஃபோன் பண்ணார், அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ! அப்படியாக்கா? நீங்கள் என்னக்கா முடிவு பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு வருத்தமா இல்லையா? நான் எப்போவுமே எதிர்பார்த்தது தானே இது ஒண்ணு. அதனால் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எனக்கு தான் என் பாப்பா இருக்கல்ல, என் பாப்பாவ நான் நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மீனா எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா, நீலாம் என்கிட்ட பேசுவியா? அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா பேச்சு பேசுறீங்க? க அவங்க யாரும் பேசாம போனாலையும் எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் என் அக்கா கூட நான் பேசுவேன். ஏன்னா, இது அக்கா தங்கச்சிக்கான உறவு. அதனால டிவோர்ஸ் ஆனதுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன். அதே மாரி இந்த குட்டி தங்கத்த பார்க்கறதுக்காக அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையில் இருக்காரு. சரவணன் இருந்துட்டு கடையை சாத்திடலாமாப்பா, எல்லா பொருளையும் எடுத்து வச்சிடட்டுமா, டெலிவரி எல்லாமே சரி கொடுத்துட்டியாடா, கொடுத்துட்டேன்ப்பா, நாளைக்கு காலையில் இன்னும் 2 டெலிவரி இருக்குது, காலையில் கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிப்பா எல்லாமே எடுத்துக்கலாம், கொஞ்சம் பொருடா, கார்த்திகேயனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ எதுக்குப்பா, இல்லைடா நீ ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்ட, அவங்களும் ஒரு செந்திலும் கதிரும் ஒரு பக்கம் விசாரிச்சிட்டாங்கல்ல, அதை பற்றி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்கப்பா அப்படி தான் பேசுங்க, நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கார்த்திகேயனும் வந்துடுறாங்க. பரவாயில்லையே நான் கொடுத்த கல்ல மிட்டாயெல்லாம் காலி ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லவும், ஆமாம் ஆமாம் காலி ஆயிடுச்சு. ஆமாம் நீ எங்கே படித்ததா சொன்ன? சென்னையில் தான் படித்தேன், படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன். ஆமாம் அங்கே தானே நீ கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்த? ஆமாம் ஆமாம் அது ஒருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் என்னோடய திறமையை போட்டு இங்கே விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு என் அப்பா அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சந்தோஷப்படுறதான் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி அரசியை பற்றி தான் பேசுகிறதுக்காக வர சொல்லியிருந்தேன். நான் முடியாதுன்னு சொன்னால் என்னப்பா பண்ண போகிறேன்? முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியல, கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தான். ஆனால் வருத்தம் இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி கார்த்திகேயன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பாண்டியன் இருந்துட்டு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா, அதனால் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டு பெரியவங்கள வர சொல்லு, நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, சாயங்காலமாக வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே கார்த்திகேயனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்திகேயன் அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வீட்டுக்கு பாண்டியன் வராங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஷயத்த வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கார்த்திகேயனை பொண்ணு பார்க்குறதுக்காக வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆளுக்கிட்ட முடிவை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செந்திலும் பழனியும் கதிரும் வந்து எப்படி விசாரித்தாங்க, பழனியும் நம்ம சரவணன் எப்படி விசாரித்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு அவன் இந்த காலத்து ஆள் மாதிரி பேசலை, ஏதோ பழைய காலத்து ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நிறைய கருத்தெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான், அரசிக்கு போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலத்து ஆளுனா எனக்கு புரியல, உன்ன மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மீனா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வாயை வச்சுட்டு இவர் சும்மாவே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்தோன்னா பாண்டியனும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். அதுக்கடுத்து தான் நம்ம ராஜி இருந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருந்துட்டு வீட்டில் எது பிரச்சனையாமே, என்ன பிரச்சனை, அது எப்படி சித்தி உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் இப்போ சமாதானம் ஆகிட்டோம், ஏற்கனவே கதிர்கிட்ட பணம் வேணுமான்னு நான் கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாரு, இப்போ நீ போய் பேசிப்பாரு, நான் உடனே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவேல் வந்து ஒரு பக்கம் ராஜிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராஜியும் சரிப்பா நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு செந்தில் பாண்டியன் சொன்னதுனால ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. மீனாவும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இவர் பேசிகிட்டே இருந்தார்னா நான் வேறு எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.